தமிழக அரசியல் அன்றும் இன்றும். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருந்த அத்தனை அதிகாரிகளும் வியக்கத்தகு நேர்மை மிகுந்தவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவர் திரையரங்கம் ஒன்றை கட்டி இருப்பதாகவும் அதை காமராஜர் தனது கரங்களால் திறந்து வைக்க வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். ஆரம்பத்தில் அவரை கடிந்து கொண்ட காமராஜர், திரையரங்கத்தை திறந்து வைக்கவா நான் முதலமைச்சராக இருக்கின்றேன், யாராவது கூத்தாடியை வைத்து திறந்து வைத்துக்கொள் என்று கூறினார். அதன் பிறகு கட்சியினர், அவர் கட்சிக்காக உண்மையாக உழைக்கும் ஒரு நபர், அவருக்காக இதை செய்யக்கூடாதா, நாம் திருநெல்வேலி செல்லும் வழியில் தானே வருகிறது, திறந்து வைத்து விடுவோமே என்று கூறியதால் அதற்கு ஒப்புக்கொண்டார். காமராஜர் திரையரங்கை திறந்து வைக்கும் விழா நாள் குறிக்கப்பட்டது. ஆனால் திரையரங்கத்தின் கட்டுமான பணிகள் முடிவடையவில்லை. காங்கிரஸ் கட்சியின் அந்த முக்கிய பிரமுகர் அந்த மாவட்ட IAS அதிகாரியை சந்தித்து இன்னும் 2 தினங்களுக்குள் திரையரங்கிற்கு லைசன்ஸ் வழங்க வேண்டும் என்று மிரட்டல் தோணியில் பேசினார். அதில் கோபமடைந்த IAS அதிகாரி, இன்னும் கட்டுமான பணிகளே முடியாத ஒன்றிற்கு எப்படி லைசன்ஸ் வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு அந்த பிரமுகர், முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார், அதற்கான நாளும் குறிக்கப்பட்டு விட்டது, அதனால் லைசன்ஸ் உடனே வழங்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு அந்த அதிகாரி, இதில் எனது தவறு எதுவும் இல்லையே, நீங்கள் முதலில் முழுமையாக பணிகளை முடித்துவிட்டு வாருங்கள் என்று கூற, ஆவேசமடைந்த காங்கிரஸ் பிரமுகர், நீ சாதாரண IAS அதிகாரிதான், காமராஜர் என்பவர் முதல்வர், அவர் நினைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா, வீணான விளைவுகளுக்கு ஆளாகாதே என்று கோபமாக மிரட்டியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த IAS அதிகாரி, நான் நினைத்தால் நாளையே தேர்தலில் நின்று முதலமைச்சர் ஆக முடியும், ஆனால் உங்கள் முதலமைச்சர் நினைத்தால் ஒருபோதும் IAS அதிகாரி ஆக முடியாது, கட்டுமான பணிகள் முடிவடைந்த பிறகுதான் லைசன்ஸ் வழங்க முடியும், நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டார். உடனே இதை அப்படியே காமராஜரிடம் திரித்து கூறினார்கள். உங்களை IAS அதிகாரி, நீங்கள் IAS ஆக முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் என்று கூறினார்கள். அதை கேட்ட காமராஜர் நேராக கலெக்டரை சந்திக்க கலெக்டர் அலுவலகம் சென்றார். கலெக்டர் அப்பொழுது வீட்டில் இருந்ததால் வீட்டுக்கு சென்றார். காமராஜர் வருவது அறிந்து கலெக்டர் சற்றே பதட்டமானார். நாம் கூறிய கோபமான வார்த்தைகளை ஏதாவது திரித்து சொல்லியிருப்பார்கள், அதனால் தான் முதல்வர் கோபமாக வருகிறார் என்று பதட்டத்தோடு காத்திருந்தார். வந்த காமராஜர் சிறிது நேரம் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடிவிட்டு, அதிகாரிகள் என்பவர்கள் எப்பொழுதும் கட்சியினர் கொடுக்கும் நெருக்கடிக்கு பணியக்கூடாது என்று கூறிவிட்டு சென்றார். அப்பொழுது கலெக்டரின் குழந்தை, யார் அந்த வயதான மனிதர் என்று கலெக்டரிடம் கேட்க, அவர்தான் கிரேட் லீடர் என்று தெரிவித்துள்ளார். இதுபோல காமராஜர் ஆட்சி காலத்தில் அதிகாரிகளும் நேர்மையாக இருந்த காரணத்தினால்தான் சிறப்பான நிர்வாகத்தை காமராஜரால் தர முடிந்தது. ஆனால் இன்று இருக்கும் அரசியல் நிலைமைகள் குறித்து நாம் கூற தேவையில்லை. அன்று காமராஜர் பாராட்டிய அந்த கலெக்டரின் பெயர் பசுபதி பாண்டியன்.